ஹலோ டீம். இப்போ நம்ம ஒரு 6 கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமான காரணம், அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரிவர்சலை வந்துட்டு ஹிட் பண்ணி நல்ல ஒரு ரிவர்சல் கொடுக்க போகிறாங்க. இந்த பங்குகளை கன்சிடர் பண்ணுறதன் மூலமாக வந்துட்டு நமக்கு லாங் டைம்லேயும் ஷார்ட் டைம்லையும் நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. ஸோ என்டையர் வீடியோவும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு லாங் டைம் இன்வெஸ்டர் அப்படின்னா என்னோடய அனலைசஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி அதில் லாங் டைம் இன்வெஸ்டராக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் லாங் டைம் எடுக்க போகிற பென்னி ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்டாக்கோட அனலைசிஸ் வந்துட்டு அங்கே ஷேர் பண்ணிவிட்டு தான் நான் வந்துட்டு பை பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா டாடா டெக்னாலஜிஸ். டாடா டெக்னாலஜிஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஹோல்டு பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ரொம்ப அதிகமான ப்ரைஸில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு சரியான லெவலில் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 26,000 கோடிக்கு மேலே ஹோல்டு பண்ணுறாங்க. கரண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபார் நியர் வந்துட்டு 50 வீக் லோடு இருக்குது. அதே போல் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு ஃபார் ஹையாக இருக்குது. ஆனால் முன்னாடி காலங்களில் இருந்ததை விட நல்லாவே கரெக்ஷனாக இருக்குது. அதை நான் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. அதே போல் டெப்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா கம்பெனிஸ்லேயே டெப்ட் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்க கம்பெனி அப்படின்னா இந்த டாடா டெக்னாலஜிஸ் தான். கிட்டத்தட்ட 0.07 மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட சேல்ஸ் க்ரோத் 13.6%, ப்ராஃபிட் க்ரோத் கிட்டத்தட்ட 15.7% மெயின்டைன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு 1.30% வந்துட்டு இவங்க டிவிடெண்ட் ஈல்டு வந்துட்டு வச்சுருக்காங்க. பெக் ரேஷியோ வந்துட்டு பிலோ 2 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ எல்லா விதத்துலையும் ஃபண்டமெண்டலாக வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட் வேல்யூ வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவங்க ப்ரொவைட் பண்ண ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸில் 1286 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, இயர் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி கொஞ்சம் வந்துட்டு மார்ஜினலாக குறைஞ்சிருக்கு. ஆனால் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக 233, போன டைம் 234, இயர் இயரில் 240 ஒரு இம்யூட்டட் பர்ஃபார்மன்ஸ் ஆகிருக்கு. அதோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக 189 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன டைம் வந்துட்டு 170 கோடியும், ஈரானியில் வந்து 157 கோடியும் கொடுத்துருக்காங்க. இந்த நெட் ப்ராஃபிட் இந்தளவுக்கு பூஸ்ட் ஆகிக்க முக்கியமான காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அதர் இன்கமில் வந்து நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. அதர் இன்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அதை வந்துட்டு நம்ம எந்த விதமான ஒரு வரைமுறைக்குள்ளேயும் உட்படுத்த முடியாதுங்கிற காரணத்தினால ரிசல்ட்டை வந்துட்டு இம்மியோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்துட்டு அதனால் ஒரு சின்ன இறக்கம் அப்படிங்கிறது போன வாரம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் உங்களுக்கு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட டே டைம் ஃப்ரேம். இதில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க 3 பாயிண்ட் பேட்டர்னுக்கும் கீழே இப்போதைக்கு இருக்காங்க. ஏன்னா நம்மளோட ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 648 653. இப்போ அந்த ஜோனுக்கு கொஞ்சம் கீழே போயிருக்காங்க. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் ரிவர்சல் ஆகட்டும். ஓகேங்களா. ரிவர்சல் ஆகும்போது நான் கண்டிப்பாக கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் அந்த ஸ்டாக்கை நான் வாங்குவேன். ஸோ நீங்கள் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனில் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற அந்த ஏதாச்சும் ஒரு ஆஃபர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஷார்ட் டைம் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க, லாங் டைம் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா ஷார்ட் டைமுக்கான இதை எடுத்துக்கோங்க. இல்லைனா லாங் டைம் இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லாங் டைம் இன்வெஸ்டர் வந்துட்டு கிளிக் பண்ணி அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 2வது பங்கு ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக், மோனோபோலின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் வந்துட்டு என்டையர் அந்த ரயில்வே யூனிட்டுக்கும் வந்துட்டு ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம கரெக்டான லெவலில் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ரேஞ்சுக்கான நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அரௌண்ட் 1,62,000 கோடிக்கு மேலே ஹோல்டு பண்ணுறாங்க. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் நியர் வந்துட்டு 50 வீக் லோ ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏர்னிங் வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கொஞ்சம் ஃபார் ஹையாக இருக்குது. அதே சமயத்தில் பெக் ரேஷியோவும் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு 1.5 கீழே வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 3 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் ஹையராக இருந்தாங்க. இப்போதைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாக்கில் வந்திருக்கு. டெப்ட் பொறுத்தளவுக்கு வந்துட்டு இது நமக்கு தெரியும், ஒரு ஃபைனான்ஸ் என்பிஎஃப்சி ரிலேட்டடான ஸ்டாக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. டிவிடெண்ட் ஈல்டும் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.29% வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் சேல்ஸ் க்ரோத் வந்துட்டு 10%, ப்ராஃபிட் க்ரோத் 2% தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கோட லாஸ்ட்டாக கொடுத்த அவங்க ரிசல்ட்னு பார்க்கும்போது இந்த மார்ச் 2025 6,723 கோடி சேல்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன டைம் வந்துட்டு 6,764 கோடியும், ஈரானியரில் 6,475 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஈரானியர் நம்ம பார்க்கும்போது எக்ஸலண்ட்டான ரிசல்ட். குவார்டர் ஆன் குவார்டர் நம்ம பார்க்கும்போது ஒரு மியூட்டட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க.
ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக 6679 கோடி, போன டைம் 6724 கோடி, ஈரானியரில் 6441 கோடி. சேம் வந்துட்டு ஈரானியரில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸும் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் வந்துட்டு ஒரு மார்ஜினல் டிப்பும் வந்துட்டு நம்ம கன்சிடர் ஆகுது. ஆனால் நெட் ப்ராஃபிட்டில் வந்துட்டு நல்லாவே பூஸ்ட் ஆகிருக்குங்க. எந்த அளவுக்குன்னா கரண்ட்டாக 1682 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே போன டைம் 1631 கோடியும், ஈரானியரில் வந்துட்டு 1717 கோடியும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டில் ஈரானியரில் வந்துட்டு ஒரு சின்ன மார்ஜினல் டிப்பும் குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ரிசல்ட்டும் வந்துட்டு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக கொடுத்த ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் பூஸ்ட் ஆகிக்கிற முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த டைம் கட்டின இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட வந்துட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் நெட் ப்ராஃபிட்டில் வந்துட்டு ஒரு சின்ன அப்போ மட்டும் வந்துட்டு கிடச்சிருக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டரில். இதுதான் வந்துட்டு முக்கியமான ரீசனாக வந்துட்டு இங்கே இருக்குது. ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற ஹார்மோனிக்கில் வந்துட்டு 3 பாயிண்ட் பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணி நின்றுருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இதில் 4 hour டைம் ஃப்ரேமில் நான் 3 பாயிண்ட் பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஜோன் 123 to 124ங்கிறது அந்த ஜோனுக்குள்ளே தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த லெவலில் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மூன்றாவதாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது விப்ரோ, ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு ஐடி கம்பெனி. மார்க்கெட் கேபிட்டல் அரௌண்ட் 2,54,000 கோடிக்கு மேலே ஹோல்டு பண்ணுறாங்க. கரண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 50 டிவி லோவுக்கும் 50 டிவி ஹைக்கும் ஒரு மிட் ரேஞ்சில் வந்துட்டு ஸ்டாக் இப்போதைக்கு இருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட நல்லவும் கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா போனஸ்க்கு அப்புறமா நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டாக்கில் நடந்திருக்கு. சேம் டைம் ஸ்டாக்கோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3ங்கிற ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் நல்ல வேல்யூ தாங்க. நெகட்டிவான ரேஷியோஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டாக் இப்போதைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 years சேல்ஸ் க்ரோத்தில் 4% மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் க்ரோத் கிட்டத்தட்ட 2.4% தான் இருக்குது. அதே போல் பெக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3.12ங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இந்த ஸ்டாக்கில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ். மற்றபடி வந்துட்டு என்டையர் ஃபண்டமெண்டல் வேல்யூஸும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் எங்கள் குவார்ட்டர் பெர்ஃபார்மன்ஸில் லாஸ்ட் கொடுத்த ரிசல்ட்டை வந்துட்டு எக்ஸலண்ட் மொமெண்டமாக கொடுத்துருக்காங்க. சேல்ஸில் 22,504 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன டைம் 22,319, ஈரானியரில் 22,208ங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. கரண்ட் ரிசல்ட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே தான் நெட் ப்ராஃபிட்டில் ரிஃபைட் ஆகிருக்கு. கரண்ட்டாக வந்துட்டு 3,588 கோடியும், போன டைம் 3,367 கோடியும், ஈரானியரில் 2,858 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டரும் படிப்படியாக வந்துட்டு இது இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளால் விசிபிளாக இங்கே பார்க்க முடியுது. நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க 3 பாயிண்ட் பேட்டர்னில் இந்த ஸ்டாக் வந்துட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் ரிவர்சல் ஹிட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்துட்டு மேலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்கன்னா 232லேருந்து 238ங்கிற ஜோன். அந்த ஜோனில் பக்காவாக ரிவர்சல் கொடுத்து ஸ்டாக் வந்துட்டு கரண்ட்டாக வந்துட்டு 240 அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுனா கரண்ட் ரேஞ்சிலேருந்து கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக அதை டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு ப்ரைவேட் பேங்க். மார்க்கெட் கேபிட்டல் அரௌண்ட் 46,500 கோடி கிட்ட வச்சுருக்காங்க. கரண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா சேம் வந்துட்டு 50 டிவி ஹைக்கும் 50 டிவி லோவுக்கும் இடையே ரேஞ்சில் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டாக்கோட ROEயும் வந்து டீசெண்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. டெப்ட் காலம் பொறுத்தளவுக்கும் பேங்கிங் செக்டர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக டெப்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே சமயத்தில் இவங்க லாஸ்ட் 3 yearsல 25% ஆஃப் சேல்ஸ் க்ரோத்தோடவும் ப்ராஃபிட் க்ரோத் கிட்டத்தட்ட 28% மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. எக்ஸலண்ட்டான வேல்யூ. பெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 1ங்கிற ரேஞ்சில் 0.52ங்கிற ஜோன் கிட்ட இருக்காங்க. எல்லா விதத்துலேயும் எக்ஸலண்ட்டான நம்பர்ஸ் தான் வந்துட்டு மெயின்டைன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.35ங்கிற ரேஞ்சில் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக கொடுத்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்குக்கு இன்னொரு ஆட்-ஆன் அட்வான்டேஜை கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ காலம் பொறுத்தளவுக்கும் கரண்ட்டாக 7,108 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது போன குவார்ட்டர் பார்க்கும்போது 7,265 கோடியும், ஈரானியில் வந்துட்டு 6,339 கோடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இது என்னென்னா ஈரானியர் கம்பேர் பண்ண நல்ல ரிசல்ட்டாக இருந்தாலும் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 கோடி வந்துட்டு குறைவாக தான் இவங்க ரெவன்யூவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு நம்மளோட நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 1,120 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே போன டைம் வந்துட்டு 951 கோடியும், ஈரானியில் வெறும் 996 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஸ்டாக்கில் அதர் இன்கம் வந்துட்டு நல்லாவே பூஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிளியராக விசிபிள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்ததை விட இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு கம்பெனியில் கொஞ்சம் குறைவாக செலவாயிருக்கு. அதனால் இந்தளவுக்கு அவங்களால டிஃப்ரென்சஸ் காட்ட முடிஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏவோட டேட்டா இன்னும் அப்டேட் ஆகலை. ஒன்ஸ் வேல்யூ கிடச்சிச்சின்னா நான் டெலகிராமில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு டெலகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஹார்மோனிக் அனலைசிஸில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க 5 பாயிண்ட் பேட்டர்னில்
ரிவர்சலுக்காக வந்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 184லிருந்து 184.5 அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே தான் எக்ஸாக்டாக வந்துட்டு அந்த ஜோனில் ரிவர்சல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் செகண்ட் இந்த ஜோனுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல லெவல் மொமெண்டம் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது. ஏன்னா ரிசல்ட் வந்துட்டு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கோல் இண்டியா பொறுத்தளவுக்கும் இதுவும் ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு தான். மோர் தென் வந்துட்டு 70% மேலே கோல் வந்துட்டு இவங்க தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. மார்க்கெட் கேபிட்டல் அரௌண்ட் 2,36,000 கோடிக்கு மேலே ஹோல்டு பண்ணுறாங்க. ஸ்டாக்கோட கரண்ட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ ரேஞ்சில் தான் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸ்டாக்கோட ROCE அண்ட் ROE வேல்யூ எல்லாமே வந்து ரொம்ப மார்வலஸ் அண்ட் எக்ஸலண்ட் வேல்யூ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. டெப்ட் பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப டெப்ட் ஃப்ரீயான ஒரு கம்பெனி. பெக்கும் வந்துட்டு பிலோ 0.5 தான் இருக்குது. ஸோ எல்லா வகையிலும் நல்ல ஒரு ரிசல்ட் வச்சுருக்காங்க. சேல்ஸ் க்ரோத் வந்துட்டு 16%, ப்ராஃபிட் க்ரோத் 43%ங்கிற மாதிரி நல்ல வேல்யூ. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு பிலோ 3 இது இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் வச்சுருக்காங்க. ரிசல்ட் பொறுத்தளவுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு இந்த கம்பெனி ரிசல்ட் கொடுக்கல. ஆனால் டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்மளே வந்துட்டு கோல் இண்டியாவை பற்றி ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் அண்ட் கோல் அவங்களோட க்ரீன் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக நிறைய ஆர்டர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக பாசிட்டிவ் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரிசல்ட் வரும்போது நம்ம கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க இந்த 3 பாயிண்ட் பேட்டர்ன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க ஜோன் வந்துட்டு 375லேருந்து 377 அப்படிங்கிற லெவல். ஒன்ஸ் செகண்ட் வந்து ஸ்டாக் இந்த லெவலுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்ததாக வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு ஸ்டாக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க ரொம்ப நாளாக அந்த ஜோனுக்காக. மார்க்கெட் கேபிட்டல் அரௌண்ட் 32,385 கோடி இருக்காங்க. கிட்டத்தட்ட கரண்ட் ரேஞ்ச் வந்துட்டு 52 வீக் லோவுக்கும் 52 ஹைக்கும் இடையில இந்த மாதிரி இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட ரொம்ப குறைவாக இருக்குது. டெப்ட் வந்துட்டு இது NBFC ரிலேட்டட் கம்பெனிங்கிறனால கண்டிப்பாக டெப்ட் அப்படிங்க இருக்கும். பெக்கு வந்துட்டு பிலோ 1ங்கிற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற லெவலில் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 3 இயர்ஸில் 17% ஆஃப் சேல்ஸ் க்ரோத்தோடவும் 26% ஆஃப் ப்ராஃபிட் க்ரோத்தோடவும் இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு 1.5 இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சிலையும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பொறுத்தளவுக்கு 2.40% வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு பொறுத்தளவுக்கு வந்துட்டு கரண்ட்டாக 4,886 கோடி ரெவன்யூவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன டைம் வந்துட்டு 4,797 கோடியும் ஈரானியில் 4,280 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. கரண்ட் ரிசல்ட் வந்துட்டு ரெவன்யூ வைஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. தென் நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக 456 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன டைம் 918 கோடியும் ஈரானியில் 671 கோடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வரக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு இவங்களோட ஃபைனான்சிங் ப்ராஃபிட் வந்துட்டு ரொம்பவும் குறைஞ்சிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு கூடி இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு முன்னாடி கட்டினதை விட இந்த டைம் 100 கோடி பக்கம் அதிகமாக வந்துட்டு பே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. குறிப்பாக எக்ஸ்பென்சர் வந்துட்டு கிட்டத்தட்ட 700 கோடி வந்துட்டு அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நெட் ப்ராஃபிட்டில் வந்துட்டு இவங்களை ரொம்பவும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் நம்ம ஜோனுக்கு கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஸ்டாக் வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற அந்த 255 to 257 ஸ்டாக் வந்துட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த லெவலில் நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிசல்ட் வந்ததுலேருந்து பங்கு வந்துட்டு நல்ல ஒரு இறக்கத்தில் தான் இருக்காங்க. லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ஜோன் இந்த 255 to 257 ரிவர்சல் வருவதற்கான சான்சஸும் வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இடத்த கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண வச்ச அந்த 6 பங்குகளையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டேன். இந்த 6 பங்குகளில் நீங்கள் எந்த பங்கில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.